ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். ஸோ பின்னாடி என்னடா புதுசாக ஏதாவது ஃபோட்டோ கிட்ட வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, நம்மளுக்கு தான், நம்மளுடைய ப்ளே பட்டன் தான், நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கு கிடைச்ச ப்ளே பட்டன் அது. ஓகே, அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, என்னது கார் ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி. நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் எனக்கு போர் அடிக்கக்குள்ள இன்ஸ்டாகிராமில் போய் சும்மா நோண்டிட்டு இருப்பாங்க. அதுல எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஐபி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நீங்க வந்துட்டு பண்ணீங்கன்னா உங்க கார் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ அதுல எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, அதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஸோ இதெல்லாம் ஓகேவா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இந்த வீடியோ ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன், ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்க பார்த்துட்டு அப்ப நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு கோவம் வந்துடும். அதனால சரி, ஏன்னா இதை நான் யோசிச்சு பார்க்க கொள்றேன், இதுல இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது. இதை டோட்டலா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு 10 லட்ச ரூபா கார் வாங்க போறீங்கன்னா, அப்ப அதை ஒரு 7 வருஷமோ இல்ல 5 வருஷமோ கன்வெர்ட் பண்றீங்கன்னா, அப்ப என்ன பண்றதுன்னா, நீங்க வந்துட்டு ஒரு எஸ்ஐபியில வந்து போடுங்க. எஸ்ஐபியில போட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு வந்துட்டு நீங்க மாசம் எவ்வளவு அந்த காருக்கு இஎம்ஐ கட்ட போறீங்களோ அந்த பணத்தை எடுத்துட்டு மாசம் மாசம் நீங்க வந்துட்டு எஸ்ஐபியில போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் மியூச்சுவல் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னா உங்களுக்கு பல மடங்கு இரட்டிப்பா வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த 10 வருஷம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா 10 லட்ச ரூபா நம்ம போடுறோம் அப்படின்ற பட்சத்துல அது நமக்கு வந்துட்டு 30 லட்சம் 40 லட்சமா வந்துட்டு வரும், சாரி 20 லட்சமா வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அப்படியே இரட்டிப்பாய் வரும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே தான், இது கேட்கக்குள்ள நல்லா தான் இருக்குது. ஆனா இப்ப காரை இஎம்ஐல போடணும்னு நினைக்கிறவங்க அவங்க சேமிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர்லாம் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு டாக்ஸி வாங்கி ஓட்டணும், நான் வந்துட்டு ஒரு டாக்ஸி வாங்கி அதை ஒரு காரை வாங்கி நான் அதில் டாக்ஸியில் ஓலா ஊபர் இந்த மாதிரி போட்டு நான் பர்சனலாக நான் எங்கேயாவது டிராவல்ஸ்க்கு நான் போட்டு ஓட்டணும் அப்படின்ற மாதிரி நினச்சிதான் ஒரு வண்டி அப்படின்றது வாங்குவாங்க இஎம்ஐல. மேக்சிமம் நடுத்தர மக்கள் நான் ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போறேன், அந்த வேலைக்கு இருக்கக்கூடிய சிரமத்துக்காக தான் அந்த கார் அப்படின்றது வந்து வாங்குவாங்க. கரெக்டுங்களா? இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு நீடு அந்த காருக்கு எனக்கு இப்போ உடனடியா இருக்கு அப்படின்றதுக்காக தான் அந்த காரை வாங்குவாங்க. இப்ப கார் வாங்கினதான் மனசுல நான் நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு நான் என்ன செய்யறேன்னா, இப்ப அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு எஸ்ஐபிலையோ சாரி சம்திங் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறேன், அதனால எனக்கு வந்துட்டு பணம் அப்படின்றது வந்துட்டு இரட்டிப்பா வருது. அப்ப அந்த 7 வருஷத்துக்கும் என்னுடைய லைஃபை ரன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? 5 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? இந்த கேள்விதான் எனக்குள்ளேயும் வந்துச்சு. இது எப்படி அப்ப வந்துட்டு இவங்க எல்லாம் சொல்றதை பார்த்தா இது ஏதோ வீடியோக்காக பேசுற மாதிரி இருக்கே, காருக்குன்னு ஒரு காரை ஒரு ஹைலைட் பண்ணி சொன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அண்ட் அதே போல இது முழுக்க முழுக்க என்னுடைய ஒப்பீனியன் தான். ஸோ எனக்கு தோன்ற விஷயத்த தான் நான் உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்றேன். உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது அப்படின்றத கீழே சொல்லுங்க. இது எனக்கு கார் ஃப்ரீ அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு ஒரு அங்க ஒரு என்னடா ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு, கொஸ்டின் மார்க் ஆச்சு எல்லாமே வந்துருச்சு எனக்கு. என்னடா இது உடனே பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப கார் ஃப்ரீ அப்படின்னா அப்ப நான் உள்ள போய் பாக்குறேன், நானு உள்ள போய் பார்த்த உடனே அது எவ்வளவு டிசப்பாயிண்டடா இருக்கும். எனக்கு இப்ப தேவைப்படக்கூடிய காரு 5 வருஷம் நான் வாங்கின மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு நான் அந்த பணத்தை கொண்டு போய் எஸ்ஐபியில போடுறதுக்கு நீங்க சொல்றது ரைட்டு தான், வருமானம் வரும் தான், எல்லாம் நடக்கும் தான். என் வருமானத்தை எட்டி பார்க்கறதுக்கே நான் என்ன பண்ண போறேன்னா அந்த காரை வச்சுதான் டியூ போட போறேன். இதெல்லாம் யாருக்கு திரும்ப யூஸ் ஆகும்? எனக்கு வந்துட்டு சும்மா ஒரு கார் வாங்குறேன், எனக்கு வீட்டுல சும்மா இருக்கணும், அது பெருசா நீடு கிடையாது, எல்லாரும் வச்சிருக்கிறாங்க நானும் வச்சிருக்கிறேன், அதாவது ஆடம்பரத்துக்காக வாங்குவாங்க பாத்தீங்களா, என்கிட்ட இருக்கு அதனால இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வாங்குறேன். எப்ப பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கு, ஏத்து வீட்டுக்காரன் இருக்கு, கீழ் வீட்டுக்காரன் மேல் வீட்டுக்காரன் அப்படின்ற மாதிரி இவங்கள்ட்ட இருக்கு, நான் அதை வாங்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படின்றது கரெக்டா இருக்கும். ஆனா நான் வந்துட்டு ஒரு காரை வச்சுதான் சம்பாதிக்க போறேன் அப்படின்றவங்களுக்கு அந்த காரே இல்லாம கற்பனையில கார் வாங்கிட்டு தான் நினைச்சுக்கிட்டு நான் அந்த பணத்தை கொண்டு போய் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு 7 வருஷம் வெயிட் பண்ணி அது வரைக்கும் நான் இருப்பேனா இல்லையா எதுவும் தெரியாது. இன்னைக்கு நம்ம நைட்டு தூங்குறோம்னா காலையில கண்ணை முழிச்சாதான் உறுதி, அப்படி இல்லைன்னா அதுவும் கிடையாது, ஓத்திரா அப்படின்ற மாதிரிதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய வந்துட்டு நல்ல விஷயங்கள் அப்படின்றது ஒரு பணத்தை சேமிக்கிறோம், நம்மகிட்ட வருமானம் அதிகமா இருக்கு, பணத்தை சேமிக்கிற ஒரு நல்ல வழிதான். ஒரு எஸ்ஐபி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், நீங்க சேமிக்கலாம் இவ்வளவு போடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா நான் காரை சும்மா வாங்கிக்கணும், நான் அதுக்காக அதுல போய் போடணும் அப்படின்றது வந்துட்டு இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேடிக்கையான விஷயமா தான் பார்க்க முடியுது. ஸோ கிரேசியா தான் இருக்கு இந்த ஒரு விஷயம். ஸோ அதனால எனக்கு இதனுடைய ஒப்பீனியன் அப்படின்றத பத்தி கேட்டீங்கன்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட காசு குப்பை மாதிரி கிடக்குதுங்க, நான் எடுத்துட்டு போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கார் வாங்குறவங்களுக்கு தான் இது வந்துட்டு ஓகேவா இருக்குமோ தவிர, மற்றபடி ஒரு சிலர் அவர்களுடைய வந்துட்டு வியூவுக்காக சில விஷயங்கள் அப்படின்றத இந்த மாதிரி போடுறாங்க. இது கொஞ்சம் டிசப்பாயிண்டட் அப்படின்றது தான் கிடைக்குது நமக்கு. ஏன்னா காரை பத்தி நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நான் அந்த என்னடா கார் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்கன்னு சொல்ல உள்ள போய் பார்த்தேன். ஏதோ வேல்யூபிள் ரீசனா இருக்குன்னு பார்த்தா நான் கற்பனை பண்ணிட்டு காரை வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், இதுக்கு மேல பேச வேணாம்.
என்னுடைய ஒப்பீனியன் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணி இருக்கு அப்படின்றத கீழே மறக்காம போடுங்க. கண்டமேனி திட்டிடாதீங்க, ஏன்னா அல்கரிதம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நீங்க தப்பாலாம் போட்டுறாதீங்க கீழே. ஓகே, இப்போ வந்துட்டு காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டே பேசிட்டு இருப்பேன். நான் மறந்துட்டேன். நான் இப்போதான் வாக்கிங் போயிட்டு வந்தேன். வாக்கிங் போயிட்டு வரக்குள்ளதா வந்துட்டு இந்த ரீல்ஸ் அப்படியே பார்த்தேன். வந்து கொஞ்ச நேரம் உட்காரும் பார்த்தீங்களா, அந்த டைம்ல வந்துட்டு ரீல்ஸ் பார்த்தேன். அப்பதான் இதை பேசணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி நீங்க பேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது வந்துட்டு நீங்க ஒரு பாட்டு கேட்கறதுல ரொம்ப பிரியமானவங்க, பேஸ் உங்களுக்கு நல்லா இருந்தா செம்மையா இருக்கும், இந்த ஸ்கல்காண்டி சோனி இந்த மாதிரிலாம் கிடைக்கணும் அப்படின்னு மாதிரி நினைச்சீங்கன்னா, ஸோ கண்டிப்பா இந்த ஒரு இதுல அந்த அளவுக்கு வந்துட்டு சவுண்ட் அப்படின்றது கிடைக்குதுங்க. சூப்பராகவே இருக்குது. பேஸ் லவ் பண்றவங்க இதை வாங்கலாம். அண்ட் அதே போல இந்த ஒர்த்து, இந்த ரேட்டுக்கு 500 சில்லற 600 சில்லற இந்த ரேட்டுக்கு இது வேற லெவல் ஒர்த்து அப்படின்னு தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டு நான் பேஸை கேட்கக்கூட சத்தியமா நான் இது வந்துட்டு ஒரு 2000 3000 கொடுத்து வாங்கினேன் பார்த்தீங்களா, அதுல கூட இந்த அளவுக்கு பேஸ் வரல. உங்களுக்கும் பேஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவைன்னா கீழே வந்துட்டு கொடுத்துருக்கேன், லிங்காகவும் கொடுத்துருக்கேன், கீழே வந்துட்டு இதுலையும் கொடுத்துருக்கேன், நம்ம வீடியோலேயே வரும். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆரம்பத்துல இருந்து அது இருந்திருக்கும், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க.